முதல் விஷயமே ப்ராப்பராக அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடலுடைய முதல் வரின்றது வந்து சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அந்த பாடலுடைய ஃப்ளோவும் கரெக்டாக வந்துடும். அந்த முதல் வரியை பிடிக்கிறதுக்காகவே வந்து நான் ரொம்ப யோசித்தேன், இந்த ஒரு பாட்டுக்காக இல்லாட்டி இந்த ஒரு டைரக்டரோ இந்த ஒரு மியூசிக் டைரக்டரோ இந்த முதல் வரிக்காக என்னை பாடப்படுத்திட்டாங்க, ரொம்ப யோசனைக்கு பிறகு தான் இந்த வரி வந்தது அப்படின்னா எந்த பாடல்? சில பாடல்கள்லாம் வந்து டக்குன்னு கரெக்டாக இருக்கும் இது அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி உடனே எழுதி முடிச்சிருப்பீங்க, 10 நிமிஷத்தில் கூட நீங்கள் வந்து பாடலை முடிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்த பாடல் இது? இல்லை, நான் பெரும்பாலும் முதல் வரிக்காக மெனக்கிறது கிடையாது. என்னென்னா எல்லா வரிகளுமே தமிழ் வரிகள் தான். நம்ம வந்து அம்மாவை அம்மான்னு தானே கூப்பிட்றோம், அப்பாவை அப்பான்னு தானே கூப்பிட்றோம். இல்லை அப்பா ஒரு நாள் வித்தியாசம் கொடுங்க, அப்பாவை டுப்பான்னு கூப்பிடுமா? இல்லை, இல்லை, புது வார்த்தைகள் புது இதில் அதில் இருக்க வாழ்க்கை புதுசாக இருக்கணும். வரிகள் வார்த்தைகள் புதுசாக இல்லாமல் மொத்தமாக இப்போ அது உருவாக்குற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த அர்த்தம் புதுசாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவன் நான். இப்போது நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, இதில் என்ன புது வார்த்தை இருக்குது? ஆனால் அதுக்குள்ளே அர்த்தம் பாருங்கள். ஒரு பனித்துளிக்குள்ளே கடல் மாதிரி எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறார். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். இதில் என்ன புது வார்த்தை இருக்குது? கண்ணதாசன் வரிகள் தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்க உணர்வு இருக்குல்ல, அதுதான். நான் அது எப்பயுமே வந்து பாடல் மட்டும் இல்லை, படைப்புலேயே 2 வகையான படைப்பு இருக்குது. ஒன்று எமோஷ்னல் பொயட்ரி, இன்னொன்று வந்து இன்டெலெக்சுவல் பொயட்ரி. நான் வந்து எமோஷ்னல் பொயட்ரி தான் நான் விரும்புவேன். இன்டெலெக்சுவல் பொயட்ரிக்குள்ளே நான் போக மாட்டேன். அது வந்து அலங்காரம், அது துணுக்கு செய்தியாக எடுக்கிறது, அப்புறம் வந்து புதுசாக வார்த்தைகள் போட்டு மிரட்டுறது, அந்த மாதிரியான விஷயம். நான் கண்ணதாசனோட எளிமை, அதாவது பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு புரியாத வகையில் இலக்கியம் செய்கிறவர்கள் அதை ஒரு திரைச்சலை போட்டு மூடி விடுகிறார்கள். இயற்கை மக்களுக்கு தேவையான அனைத்தையும் எளிமையாகவே படைத்திருக்கிறது. காற்று எளிது, மண் எளிது, விண் எளிது, தீ எளிது அப்படின்றார் பாரதியார். ஆக அந்த எளிமையை நோக்கி தான் நான் நகர விரும்புகிறேன். என்னோடய பயணம் அதுவாக தான் இருக்கும். ஆக இப்போது நீங்கள் ஒரு மெட்டு போடும்போது, இப்போ இவன் வந்து 7Gல ஒரு கிளைமாக்ஸ் பாட்டு வரும், ஜனக்கு ஜனக்கு ஜாரே ஜனக்கு ஜனக்கு ஜாரே அப்படின்னு அவர் மெட்டு போடுறாரு. அந்த ஜனக்குலேயே வார்த்தை ஒழிஞ்சிருக்கு. ஜனக்கு ஜனக்கு ஜன சிச்சுவேஷன் என்ன, கதாநாயகி இறந்து போயிருக்கா, பின்னாடி அவளுடைய சவ ஊர்வலத்துக்கு பின்னாடி காதலன் போகிறான். அப்படின்னு நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன், உன்னில் என்று என்னை பார்க்கிறேன், எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணு. இது மெனக்கடாம தான் இயல்பா தான் வருது. அப்படி இயல்பா பூ பூக்கிற மாதிரி நடக்கிறது தான் பாடல். இப்ப சொல்லும் பொழுது சாதாரணமா சொல்லிட்டீங்க, இந்த பாட்டை கேட்கும் பொழுது எத்தனை பேர் அழுதுருக்காங்க தெரியுமா? அவங்க ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு சாங்காவும் இருந்திருக்கு, அவங்க ஃபீலிங்ஸை வந்து இன்னும் அதிகமாக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் எழுதியிருந்திருக்கு. நான் விழிகள்னு ஆரம்பிச்சு ஒரு 40 பாட்டு இட்டு கொடுத்துருக்கேன். சார், கற்றது தமிழ் படத்துல பறவையே எங்கே இருக்கிறாய் இந்த பாடலுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்த்தோம். பட் அந்த பாடலுக்கு கிடைக்கல. ஆனா ராம் சாரோட டைரக்ஷன்ல வந்து தங்க மீன்கள் படத்துல வந்த பாடலுக்கு உங்களுக்கு கிடைச்சது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கும் ராம் சாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான பாண்டிங் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ராம் வந்து என்னோட நண்பன். அவன் வந்து கல்லூரி காலத்து நண்பன். நான் இங்கே சென்னையில் வந்து எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருந்தேன். ராம் வந்து கிறிஸ்டியன் கலரில் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருந்தான். அப்போ நிறைய கல்ச்சுரல்ஸில் மீட் பண்ணுவோம். கிறிஸ்டியன் கலரில் வனம்னு ஒரு அமைப்பு பேராசிரியர் பாரதி புத்திரன் நடத்திட்டு இருந்தார். ஒன்றும் இல்லை, கிறிஸ்டின் காலேஜே உள்ள பின்னாடி காடு மரம் தான் இருக்கும். அந்த மரத்தடியில் கல்லூரி முடிஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 4 மணிக்கு மாணவர்கள் வெளி கல்லூரிலேருந்து மாணவர்கள் வருவாங்க, கவிஞர்கள் வருவாங்க. மாணவர்கள் மட்டும் இல்லை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள் யார் வேணாலும் வரலாங்க. எல்லாம் மரத்தடியில் வட்டமாக அமர்ந்துட்டு எல்லாம் அவங்க கொண்டு வந்த கவிதையை படிப்பாங்க. படிக்காமல் பார்வையாளராக வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உடனே சுட விமர்சனம் கிடைச்சி, ஒரு கவிதை படித்தா அந்த கவிதை பற்றி இது நல்லா இருக்குது, இந்த வரி நல்லா இருக்குது, இது எங்களுக்கு பிடிக்கல, இது புரியல அப்படின்னு உடனே வந்துடும். இப்போ அங்கே வச்சுதான் ராம் எனக்கு பழக்கம். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவனுடைய ஹாஸ்டல் அறையிலே வெள்ளிக்கிழமை வனம் முடிச்சுட்டு சனி ஞாயிறு தங்கிட்டு இலக்கியம் பேசிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் நான் பாலுமந்திர சார்கிட்ட அசிஸ்டண்டாக வந்தேன். ராம் வந்து ஹிந்தி படம் ஒர்க் பண்ண போனான். திரும்ப அவனை மறுபடியும் வந்தவன பாலுமந்திர சார்கிட்ட நான் சேர்த்துட்டு நான் பாடல் எழுத வந்துட்டேன். ஸோ எத்தனை பாடல்கள் எழுதினாலும் ஒவ்வொரு வருஷமும் நிறைய பாடல்கள் எழுதிட்டு இருக்கிற ஒரு பாடலாசிரியர் நீங்கள். ஸோ அத்தனை பாடல்கள் எழுதினாலும் இந்த பாடல் என்னால் மறக்க முடியாத பாடல், இந்த லிரிக்ஸை வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன பாடல் அது? நிறைய பாடல் சொல்லப்போ என்னோட பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா கச்சக்கமான பாடல்கள் சொல்லிகிட்டே போகலாம். அது தனியாக இந்த ஒரு பாடல்னு சொல்ல முடியாது. கண்ணதாசன் பாடல் எனக்கு கண்ணே கலைமானே பாடல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நினைக்க தெரிந்த மனமே அது பிடிக்கும். அப்புறம் உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம் அந்த பாட்டு பிடிக்கும்.